வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சிம்பிளான ஒரு ஆட்டிடியூட் வீடியோ வந்து இப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஎன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்கேனர் கோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கான அந்த கியூஆர்பி கோட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த கியூஆர்பி கோடை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோக்குள்ளே இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். இப்போ கீழே பாருங்கள் டவுன்லோடு இல்லைனா யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும். டவுன்லோடுன்னு இருக்கிறவங்க டவுன்லோடு கொடுத்துட்டிங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் யூஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணீங்கன்னா கேன்சல் ரீப்ளேஸ்ன்னு கேட்கும். ஸோ நீங்கள் கேன்சலை கொடுத்துட்டு கரெக்டாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து 8 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 ஃபோட்டோஸுமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ லைட்டாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நீங்கள் கிளாஸஸ் போட்டிருக்கிற மாதிரி ஃபோட்டோஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லா ஃபோட்டோஸுமே வந்து நீங்கள் கிளாஸ் போட்டுனுங்கிற மாதிரி வந்துட்டு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகலை அப்படின்னா கீழே எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்லைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்றது. ஸோ இந்த ஃபோட்டோஸை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட ஃபோட்டோஸை ஜூம் இன்னோ இல்லை ஃபேஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஃபேஸ் தெரிகிற மாதிரியும் கரெக்டாக வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இங்கே கீழே டிக் ஐகானை கொடுத்துருங்க. டிக் ஐகானை கொடுத்து நெக்ஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக